Hey bro, welcome back to Life of Bhupati. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக்ஸில் சிஎஸ்டபிள்யூஏ சர்டிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் 1.1 என்ற கொஸ்டினை தான் நம்ம இப்போ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் சிஎஸ்டபிள்யூஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸாமில் வர பேசிக் கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ப்ராப்ளமுடைய டீட்டெயில் என்னென்னா டியூரேஷன் வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். லெவல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 பேசிக் லெவல். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்டபிள்யூஏ சர்டிஃபிகேஷன். இதோடைய யூனிட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்ஜிஎஸ் யூனிட்டாக இருக்கணும். இந்த ப்ராப்ளம் பார்க்க சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் எக்ஸாமில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் இது. ஸோ ப்ராப்ளத்தை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் இதனுடைய இருக்கிற இன்ஸை எல்லாமே எடுத்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாமே. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ சாலிடாக்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். சாலிடாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பாட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பாட்டை க்ரியேட் பண்ண உடனே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ யூனிட்டை கேட்டிருந்தாங்க சாலிடாக்ஸில். ஸோ அந்த யூனிட்டை வந்து பாட்டம் ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் இருக்கும். ஸோ எம்எம்ஜிஎஸ் யூனிட். ஸோ ஆல்ரெடி இது டிஃபால்ட்டாக அங்கே இருக்கும். ஸோ எதுக்கும் நீங்கள் ஒன்ஸ் அந்த யூனிட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ராப்ளம் கொஸ்டின் பேப்பருக்கு வாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரில் வந்து எந்த ப்ளைனுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக ஃப்ரண்ட் ப்ளைனை சூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அகெயின் கொஸ்டின் பேப்பருக்கு ரிட்டன் வரேன். ஸோ the part origin located the internet the red line. ஓகே, ஸோ இந்த ஆரிஜினை பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, சர்க்கிளும் போட்டாச்சு. எனக்கு அப்போ கூட அண்டர் டிஃபைனில் தான் இருக்குது, ஆனால் கொஸ்டினில் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா ஃபுல்லி டிஃபைன்டாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லி டிஃபைன்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி டைமென்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷனை யூஸ் பண்ணி இப்போ டைமென்ஷன்ஸை கொடுக்கலாம். 60, 75, 20, 12, circle diameter 12 diameter, base to side 20, center 16, ஸோ டைமென்ஷன் தப்பாயிடுச்சு. ஸோ அதனால் டைமென்ஷனை ப்ராப்பராக கொடுக்கணும். நீங்கள் டைமென்ஷன் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து அங்கே தப்பாகிடும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் டெஃபினெட்லாம் நம்ம ஃபைல் ஆகிடுவோம். ஓகே, ஸோ இதோட போர்ஷன் 12. இப்போ ட்ராயிங் வந்து ஸ்கெட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே ஃபுல்லி டிஃபைனிங் வந்துடுச்சு. இப்போ ஸ்கெட்சை வந்து ஸ்கெட்ச் என்டிட்டியை எக்ஸிட் கொடுத்துட்டு ஃப்யூச்சருக்கு போயிட்டு எக்ஸிக்யூட்டட் பாஸ் அண்ட் பேஸை கிளிக் பண்ணி பாட்டம் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 28 கேட்டிருந்தாங்க. 28 கொடுத்துருவோம். 28 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அகெயின் திருப்பியும் அந்த ஸ்டெப் போர்ஷன் வந்து 20 mm திக்னஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்டெப் போர்ஷன் 20 mm. ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பாட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ கொஸ்டின் என்ன டைமென்ஷன் கேட்டிருந்தாங்களோ அந்த டைமென்ஷனை யூஸ் பண்ணி இப்போ பாட் மாடலிங்கை க்ரியேட் பண்ணிட்டோம். வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 272,593 mm³ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிசைன்லேயும் இந்த வால்யூம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி இந்த டிசைனில் வால்யூம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுன்னா, ஸோ
டேப் எவால்வேட்டட் டேப் வாங்க, கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், மாஸ்க் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வால்யூம் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதோடைய வேல்யூவும் அதோட வேல்யூவும் சேமாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளமை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சிஎஸ்டபிள்யூஏ சர்டிஃபிகேஷனில் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைஃப் ஆஃப் பூபதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, keep learning, keep designing, keep growing. Bye.